விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுடன் தான் போட்டி என்றும் பாமக ஒரு பொருட்டே அல்ல என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா தெரிவித்துள்ளார். பரப்புரையின் போது நமது செய்தியாளர் கோகுலிடம் அவர் பகிர்ந்து கொண்ட விவரங்களை தற்போது பார்க்கலாம். மேடம் வணக்கம். இப்போ மருத்துவரா இருக்கக்கூடிய நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க மேடம்? அந்த அரசியல் எப்படி வந்தது? நம்ம என்ன படிப்பு படிச்சுட்டு இருந்தாலுமே, நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே அரசியலை யாருமே புறக்கணிக்க முடியாது. நம்ம வேணாம்னு நினைச்சாலும் அரசியல் நம்ம கூடயே தான் இருக்கும். அதனால படிச்சதுக்கும் அரசியல் வந்ததுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னா, தேவை இருக்குது, காலத்தின் கட்டாயமா நாங்க இங்க வந்திருக்கோம். தேவை இருந்ததால தான் நானே அரசியலுக்கு வந்துட்டேன். அண்ணன் எப்பயுமே சொல்லுவாரு, நீ மற்றவங்களை பார்த்து சரியில்லை, இவங்க ஆட்சி சரியில்லை, அவங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ இறங்கி சரி பண்ணு. ஏன் உன்னால முடியலையா? உன்னால முடியாது, மற்றவங்களால எப்படி முடியும்? இந்த மாதிரிலாம் கவனிக்கும் போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. அவங்களுடைய செல்வாக்கு மிகுந்த பகுதியாக தான் தருமபுரியுமே இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நாடாளுமன்றத்தில் காரணம், மக்கள் பிஜேபியை விரும்பலைங்க. மக்கள் எதுக்கு மோடி இங்க என்ன செய்ய போறாரு? அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் அந்த கட்சியோட கூட்டணியில தான் நீங்க வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இதை நாங்க எடுத்து சொல்லி அவசியம் கிடையாது, மக்களுக்கே புரியும். அதனால நீங்களே பாப்பீங்க, இந்த ரெண்டு கட்சியுமே எங்களுக்கு மிகப்பெரிய போட்டி அப்படிலாம் இல்லை. வேணும்னா டைரக்ட்லி நாங்க என்டிகே விசஸ் டிஎம்கே அப்படிதான் யோசிக்கிறோம். நடிகர்கள் கமல்ஹாசன், தனுஷ், விஷால், சிம்பு ஆகியோர் திரைப்படங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு வழங்காது என வெளியான தகவலுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக கமல்ஹாசன், தனுஷ், சிம்பு மற்றும் விஷால் மீது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எந்த புகாரும் நிலுவையில் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுபோல் அவதூறாக செய்தி பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வலியுறுத்துவதாக பூச்சி முருகன் தெரிவித்துள்ளார். முன்னணி நடிகர்கள் சிலர் மீதான புகார்கள் குறித்து ஆலோசித்தோமே தவிர எந்தவித நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கவில்லை என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்பில் உறுதி செய்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இடையே தொடரும் இணக்கமான நட்புறவுக்கு ஊறு விளைவிக்க முயலும் சில விஷமிகளின் இந்த முயற்சி ஒருபோதும் பலன் தராது என்றும் பூச்சி முருகன் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்டு சென்டரில் நடந்த அனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் திருமண சங்கீத் நிகழ்ச்சியில் பிரபல கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி மனைவி சாக்ஷியுடன் பங்கேற்றார். ஐபிஎல் போட்டிகளின் போது நீண்ட முடியுடன் இருந்த தோனி தனது ஸ்டைலை மாற்றினார். புகைப்பட கலைஞர்களுக்கு தம்பதி அழகாக போஸ் கொடுத்தனர். கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் கருப்பு நிற உடையில் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் மனைவி தேவிஷா ஷெட்டியுடன் ஜொலிக்கும் உடையுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன் இருவரும் அழகிய உடைகளில் ஜொலித்தனர். कितने सितारे हैं, अगलो होश नमी दानम, हम है दिल है और जानम, बस दीवानगी. அனந்த் ராதிகா திருமண சங்கீத் நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த பாலிவுட் திரையுலகமும் பங்கேற்றிருந்தது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் நிகழ்ச்சியில் கருப்பு நிற கோட்டுடன் வந்து அசத்தினார். நடிகைகள் மாதுரி தீட்சித், வித்யா பாலன், ஆலியா பட் ஆகியோர் மிக நேர்த்தியான உடைகளில் தேவதைகளாக ஜொலித்தனர். அனன்யா பாண்டே, நேகா சர்மா உள்ளிட்டோர் சங்கீத் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். நடிகை ஜெனிலியா தனது கணவர் ரிதேஷ் தேஷ்முக்குடன் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த உடையுடன் பங்கேற்றார். யூரோ போட்டிகளிலிருந்து நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஓய்வு பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூரோ சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டிகள் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரத்தில் அனல் தெறிக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரான்ஸ் போர்ச்சுகல் அணிகள் இடையிலான காலிறுதிப் போட்டியில் போர்ச்சுகல் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறியது. தொடரிலிருந்து போர்ச்சுகல் வெளியேறியதால் மைதானத்தில் ரொனால்டோ உணர்ச்சி வயப்பட்டு காணப்பட்டார். முன்னதாக யூரோ கோப்பை தொடர்தான் தன்னுடைய கடைசி ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் தொடர் என்று ரொனால்டோ தெரிவித்திருந்தார். தற்போது போர்ச்சுகல் அணி தோல்வியடைந்த நிலையில் இந்த தொடரோடு யூரோ போட்டிகளில் இருந்து ரொனால்டோ ஓய்வு பெறுவதால் அவருடைய ரசிகர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். 39 வயதான ரொனால்டோ 2003ஆம் ஆண்டு முதல் போர்ச்சுகல் அணிக்காக விளையாடி வருகிறார். பல்வேறு கிளப் அணிகளுக்காகவும் விளையாடி உள்ளார். தற்போது அல் நாசர் கிளப் அணிக்காக விளையாடி வருகிறார்.
மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்டு சென்டரில் நடந்த அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண சங்கீத் நிகழ்ச்சியில் பிரபல கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி மனைவி சாக்ஷியுடன் பங்கேற்றார். IPL போட்டிகளின் போது நீண்ட முடியுடன் இருந்த தோனி தனது ஸ்டைலை மாற்றினார். புகைப்பட கலைஞர்களுக்கு தம்பதி அழகாக போஸ் கொடுத்தனர். கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் கருப்பு நிற உடையில் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். கிரிக்கெட் வீரர் சூரியகுமார் யாதவ் மனைவி தேவிஷா ஷெட்டியுடன் ஜொலிக்கும் உடையுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன் இருவரும் அழகிய உடைகளில் ஜொலித்தனர். पर उतरे कितने सितारे हैं अगलो होश नमी दानम हम है दिल है मर जानम बस दीवानगी அனந்த் ராதிகா திருமண சங்கீத் நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த பாலிவுட் திரையுலகமும் பங்கேற்றிருந்தது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் நிகழ்ச்சியில் கருப்பு நிற கோட்டுடன் வந்து அசத்தினார். நடிகைகள் மாதுரி தீஷித், வித்யா பாலன், ஆலியா பட் ஆகியோர் மிக நேர்த்தியான உடைகளில் தேவதைகளாக ஜொலித்தனர். அனன்யா பாண்டே, நேகா சர்மா உள்ளிட்டோர் சங்கீத் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். நடிகை ஜெனிலியா தனது கணவர் ரித்தேஷ் தேஷ்முக்குடன் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த உடையுடன் பங்கேற்றார். யூரோ போட்டிகளிலிருந்து நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஓய்வு பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூரோ சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டிகள் ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகரத்தில் அனல் தெறிக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரான்ஸ் போர்ச்சுகல் அணிகள் இடையிலான காலிறுதிப் போட்டியில் போர்ச்சுகல் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறியது. தொடரிலிருந்து போர்ச்சுகல் வெளியேறியதால் மைதானத்தில் ரொனால்டோ உணர்ச்சி வயப்பட்டு காணப்பட்டார். முன்னதாக யூரோ கோப்பை தொடர்தான் தன்னுடைய கடைசி ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் தொடர் என்று ரொனால்டோ தெரிவித்திருந்தார். தற்போது போர்ச்சுகல் அணி தோல்வியடைந்த நிலையில் இந்த தொடரோடு யூரோ போட்டிகளில் இருந்து ரொனால்டோ ஓய்வு பெறுவதால் அவருடைய ரசிகர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். 39 வயதான ரொனால்டோ 2003ஆம் ஆண்டு முதல் போர்ச்சுகல் அணிக்காக விளையாடி வருகிறார். பல்வேறு கிளப் அணிகளுக்காகவும் விளையாடி உள்ளார். தற்போது அல் நாசர் கிளப் அணிக்காக விளையாடி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்த நிலையில் அதனை வாபஸ் பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த